கந்த புராணத்தில் 3 தெய்வீக திருமணங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஒரு திருமணத்தை காண்பது ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது போன்றது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திருமணத்தில் திருப்பூட்டுவதை பார்த்துவிட்டுதான் மற்ற வேலைகளை பார்க்கவோ சாப்பிடவோ போவார்கள். ஆனால் இப்போது அந்த நடைமுறை மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கும்போது நாம் இதில் 3 தெய்வீக திருமணங்களை பார்க்கவிருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக எல்லா பதிவுகளையும் பார்த்து கொண்டு வாருங்கள். நாம் இப்பொழுது இந்த கதைக்கு செல்வோம். அசுரர்களை அழிக்கத்தானே முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார். அந்த அசுரர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம். நம்மை விட மற்றவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பது கீழ்த்தரமான அசுரத்தனமான நினைப்பு. தேவர்கள் அசுரர்களுக்கு எந்த கெடுதல்களும் செய்யவில்லை. இருந்தாலும் தேவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதுவும் செழிப்பாக வாழ்கின்றார்கள் என்பது அசுரர்களுக்கு பொறாமை. அசுரர்களின் குருவாகிய சுக்கிராச்சாரியார் மிகவும் கவலையுடன் இருந்தார். இந்த காலகட்டத்தில் அசுரர்களின் அரசனாகிய அசுரேந்திரனுக்கும் மனைவி மங்களகேசிக்கும் ஒரு மகள் பிறந்தாள். அந்த பெண்ணுக்கு அரசன் சுரசை என்னும் பெயரிட்டு வளர்த்து வந்தான். அந்த பெண்ணுக்கு கல்வி கற்கும் பொறுப்பை அசுரர்களின் குருவாகிய சுக்கிராச்சாரியாரிடம் ஒப்படைத்தான். அவர் பலவிதமான கலைகளையும் கற்பித்து வரும்போது மாயை என்னும் கலையில் சுரவை அதிக ஆர்வம் காட்டியதை கண்டு அவளுக்கு மாயை என்று பெயர் சூட்டினார். அவரின் அசுர மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. மாயையின் மாயா விளையாட்டை பயன்படுத்தியே தன் மனக்கவலையை போக்கிக் கொள்ள எண்ணினார். காசிப முனிவர் என்பவர் மிகவும் தவ வலிமை மிக்கவர். அவரின் தவ சக்தியை பயன்படுத்தி அசுர குலத்தை பெருக்கிட நினைத்து மாயையிடம் அசுரத்தனமான யோசனையை சொன்னார். காசிப முனிவரை அணுகி அவரை மயக்கி அவரை வலிய கூடி புணர்ந்து அசுரர்களின் எண்ணிக்கையை மாயையின் மாய சக்தியினாலும் காசிப முனிவரின் தவ சக்தியினாலும் மிகவும் வலிமை நிறைந்த அசுரர் கூட்டத்தை பெருக்கி அந்த அசுரர்களுக்கு வேள்வியும் விரதம் போன்றவைகளையும் போதித்துவிட்டு மீண்டும் தன்னிடம் வருமாறு சொன்னார்.